டாப் ஃப்ளோரில் காலை வச்சு 5 நிமிஷம் கூட ஆகலை. அங்கே லைப்ரரியில் ஒர்க் பண்ணுற லேடி வந்து டாப் ஃப்ளோரில் குழந்தைங்க அலோவ் கிடையாது, ஸோ நீங்கள் கீழே போங்க, 4th செக்ஷன் வரையும் தான் குழந்தைங்க அலோவ் பண்ணுவோம், மேலே வரக்கூடாது, கீழே போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. கீழே வந்தோன்னே சாராஸ் கொஞ்சம் கூட அடக்க முடியல. எல்லா புக்ஸையும் எடுத்து கீழே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவங்க அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனால சார் அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது, இங்கே இருந்தால் இவங்க நம்மளை எதுவுமே தொட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த புக்கை நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வந்ததுலேருந்து பாப்பா அண்ணா கூடயே தான் இருக்கான். சரி நம்ம இல்லைன்னா நம்மள தொலைவரலான்னு பார்க்கலான்னு நானும் இவரு ஒளிஞ்சிட்டு அவளை பார்த்துட்டு இருந்தான். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு. சுத்தமாக எங்களோட நினைப்பே கிடையாது. அப்படியே அவங்க கூட குடும்பமும் ஐக்கியமாயிட்டா. சரி இதுக்கப்புறம் இவன் நம்மளை கேட்டு அழுவே மாட்டான்னு சொல்லிட்டு நாங்களே கிளம்பி வந்து பார்த்தா ஒரு கேர்ள்ஸ் கேங்கோட மீட்டிங் போட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க மேடம். அப்புறம் அவங்கள விடுற மாதிரியே தெரில, அவங்க கையை அவங்க ட்ராலியெல்லாம் பிடிச்சிட்டு அவங்க கிளம்புறேன்னு சொன்னாவே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இதுபோல் நாங்கள் சவுதி அரேபியா டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.